ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங் கவுண்டர், டிஜிட்டல் சிஸ்டம் டிசைனில் ரிங் கவுண்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக டெஃபினிஷன் ஃபார் ரிங் கவுண்டர் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, a ring counter is a circular shift register with only one flip-flop being set at any particular time. So all other flip-flops are cleared to 0. சரிங்களா? வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, it rotates a single bit 1 or 0 through flip-flops which forming a circular shift pattern. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு டைமில் மட்டும், சரிங்களா, அட் அ டைம் ஒரே ஒரு ஃப்ளிப்-ஃப்ளாப் மட்டும் கேன் பி செட், அதோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 1. ஆல் அதர் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸோட வேல்யூ எல்லாமே என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறனால சம்டைம்ஸ் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் ஹாட் கவுண்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? த சிங்கிள் பிட் இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் ஃப்ளிப்-ஃப்ளாப் டு நெக்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் டைமிங் சிக்னல்ஸ். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா உங்களோட ரிங் கவுண்டரோட லாஜிக் டயக்ராம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன அப்படின்னா 4 பிட் ரிங் கவுண்டர். ஸோ 4 பிட் ரிங் கவுண்டர் யூஸிங் 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ், 4 D ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப் D1, அதோட அவுட்புட் Q1 பார். நெக்ஸ்ட் வந்து D2, Q2 பார். D3 இன்புட், Q3 பார் அவுட்புட் அண்ட் காம்ப்ளிமெண்டட். D4 and Q4 are output and complemented output for flip-flop 4. ஸோ எல்லா ஃப்ளிப்-ஃப்ளாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஏஜ் ட்ரிகர்ட் கிளாக் சிக்னல் வந்து காமனாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இதோட லாஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்போட அவுட்புட். ஸோ லாஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்போட இன்புட்டுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபீட்பேக்கில் கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிங் கவுண்டர். ஸோ இந்த Q1 எடுத்து D2ஓட கனெக்ட் பண்ணியிருப்போம், Q2 எடுத்து D3ஓட கனெக்ட் பண்ணியிருப்போம், Q3 எடுத்து எங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா D4ஓட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப் 1ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் ஃப்ளிப்-ஃப்ளாப்போட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இனிஷியலாக அட் கிளாக் பல்ஸ் 0ல். ஸோ when the clock pulse is applied, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த 1 என்னாகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகி Q2க்கு வரும். இந்த 0 ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும், இந்த 0 ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும். இந்த லாஸ்ட் Q4 எடுத்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா ஃபீட்பேக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப் கொடுத்தனால 0ன்றது இங்கே வந்துடும். சரிங்களா? செகண்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப் கொடுக்கும்போது அதே மாதிரி இந்த 1 சர்க்குலராக இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். 1 0 திரும்ப அகைன் இந்த 0, இந்த லாஸ்ட்டு 0 ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த 1 இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த 0 எங்கே ஷிஃப்ட் ஆகணும் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த 0 இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த 0 எங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த்து கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது the 1 come back to the ஒரிஜினல் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ லைக் இங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி என்ன அங்கே இந்த பேட்டர்ன் வந்துடும். சரிங்களா? அப்போ எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் 4 ஸ்டேட், 0 to 3, 4 ஸ்டேட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன அப்படின்னா 1 0 0 0. செகண்ட் ஸ்டேட் அந்த 1 அடுத்த ஃப்ளிப்-ஃப்ளாப்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால 0 1 0 0. அடுத்த ஃப்ளிப்-ஃப்ளாப்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால 0 0 1 0. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா லாஸ்ட்டாக 0 0 0 1. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இட் ஹேஸ் 4 ஸ்டேட்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதோட யூஸ்டு ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? அதே மாதிரி எத்தனை பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா 4 பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இட் யூஸஸ் 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 4 யூஸ்டு ஸ்டேட் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் அன்யூஸ்டு ஸ்டேட், சம்டைம்ஸ் இந்த கேட் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, கேட் ஐஏஎஸ் கொஸ்டின்லாம், நம்பர் ஆஃப் அன்யூஸ்டு ஸ்டேட் ஃபார் ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன் கவுண்டர்னு கேட்பாங்க. சரிங்களா? n பிட் உங்களோட டேட்டா, n பிட் டேட்டா இருக்குது அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் 2n ஸ்டேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது இதில் வந்து n ஈக்குவல் டு 4 ஃபார் 4 பிட்ஸ் ரிங் கவுண்டருக்கு n ஈக்குவல் டு 4 அப்படின்னா 2 டோட்டல் ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 16 ஸ்டேட்ஸ் இருக்கணும். அந்த 16ல் 4 மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸ்டு ஸ்டேட்னு எடுத்திருக்கோம். அப்போ 16 - 4 மீதி 12 ஸ்டேட்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா அன்யூஸ்டு ஸ்டேட். ஸோ இது வந்து ஃபார் 4 பிட் ரிங் கவுண்டருக்கு. ஜென்ரலாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார் n பிட் ரிங் கவுண்டர். சரிங்களா? ஃபார் n பிட் ரிங் கவுண்டர் ரெக்வயர்ஸ் n நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து இதோட யூஸ்டு ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா n, அன்யூஸ்டு ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2n - n. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அன்யூஸ்டு ஸ்டேட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப்
ரிங் கவுண்டர். சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த ரிங் கவுண்டர் த அவுட்புட் ஆஃப் த லாஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு இன்புட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப், டயக்ராமில் பார்த்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஃபார் என் இஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் தட் இஸ் யூஸ்டு இன் ரிங் கவுண்டர், த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ் ஆல்சோ என், தட் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ்ட். தென் அதுக்கப்புறம் ரிங் கவுண்டர் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் டைப் ஏடிசி, தென் அதுக்கப்புறம் ஸ்டெப்பர் மோட்டார் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீகோடிங் இஸ் ஈஸி இந்த ring counter as the number of state equal to number of flip flops. So n number of flip flops, n number of state இருக்கனால decoding process வந்து இங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ இஃப் த இன்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் எஃப் இந்த ரிங் கவுண்டர் அப்படின்னா, அப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன வரும் அப்படின்னா எஃப் டிவைடட் பை யூஸ்டு ஸ்டேட் அப்படின்றது என். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அன்யூஸ்டு ஸ்டேட் எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இன் ரிங் கவுண்டர் 2n மைனஸ் ஆஃப் என், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா ரிங் கவுண்டர். ஸோ இதோட நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் யூஸ்டு ஸ்டேட் சொல்லியிருக்கோமா, இதை அப்படியே டபுள் ஆக்கணும். ஸோ என் வில் பி ஈக்குவல் டு 2n அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஜான்சன் கவுண்டர். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஜான்சன் கவுண்டர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூஸ்டு ஸ்டேட் இந்த ரிங் கவுண்டர் வில் பி டபுள்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான்சன் கவுண்டர். ஸோ k bit ring counter circulates a single bit among the flip flops to provide k distinguishable states. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கேன் பி டபுள்டு. ஸோ அங்கே n பிட் n ஸ்டேட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இஸ் டபுள்டு. எப்போ அப்படின்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இஸ் கனெக்டட் as switch tail ring counter. ஸோ அனதர் நேம் ஃபார் ஜான்சன் கவுண்டர். சரிங்களா? அப்போ switch tail ring counter is a circular shift register with a complemented output of last state. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரீவியஸ் ரிங் கவுண்டருக்கும் ஜான்சன் கவுண்டருக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். காம்ப்ளிமெண்டட் அவுட்புட் ஆஃப் லாஸ்ட் flip flop connected to the input of first flip flop. ஸோ சேம் டயக்ராம் அங்கே எப்படி பார்த்தோமோ அதே டயக்ராம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா flip flop 1 2 3 4 அதே டயக்ராம். ஆனால் அந்த லாஸ்ட் ஸ்டேட்டில் அவுட்புட்டை எடுக்காமல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அவுட்புட்டை எடுத்து எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபீட்பேக்கில் இன்புட்டோட கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே சேமஸ் ரிங் கவுண்டர். சரிங்களா? ஸோ இப்போ இதோட வந்து சீக்வன்ஸ் டேபிள் அண்ட் ஸ்டேட் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா 0ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அட் கிளாக் பல்ஸ் 0, அட் கிளாக் பல்ஸ் 1 இருக்கும்போது இந்த லாஸ்ட் 0 என்ன ஆகுது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1, அந்த 1 வில் பி ஃபீட்பேக் டு த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப். அப்போ 1 0 0 0ன்னு கிடைக்கும். அடுத்த கிளாக் சைக்கிளில் இந்த லாஸ்ட் 0 என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ 2 1 கிடைக்கும். ஷிஃப்ட் ஆகும்போது 1 0 0ன்னு கிடைக்கும். திரும்ப எகைன் இந்த லாஸ்ட் 0 வந்து என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆகும் அடுத்த கிளாக் பல்ஸில். அப்படி காம்ப்ளிமெண்ட் ஆகும்போது 111 அண்ட் 0ன்னு கிடைக்கும். திரும்ப லாஸ்ட் 0வும் என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆகும்போது 41 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? திரும்ப அடுத்த கிளாக் பல்ஸ் வரும்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 1 என்ன ஆகும் அப்படின்னா 0ன்னு காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த 0 வந்து ஃபஸ்ட்டு பிட்டுக்கு வரும். இந்த 1 இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த 1 இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த 1 இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த கிளாக் பல்ஸில் இந்த 1 வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி 0ன்னு வரும். ஸோ அப்போ 0 இங்கே இருக்கும், இந்த 0 1 1 இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி டில் 7 கிளாக் பல்ஸ் வரைக்கும். சரிங்களா? அப்போ 0 to 7 அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் இட் ஹேஸ் 8 ஸ்டேட்ஸ். சரிங்களா? இனிஷியலாக 0 0ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் 1 0 0 0ன்னு இருக்குது, 1 1 0 0ன்னு இருக்குது, அடுத்து 111 0ன்னு இருக்குது, அடுத்து 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்மே 1, தென் அதுக்கப்புறம் 0 1 1 1, அடுத்து 0 0 1 1, அடுத்து 0 0 0 1ன்னு கிடைக்குது. திரும்ப எகைன் இட் கம் பேக்ஸ் டு இனிஷியல் ஸ்டேட் 0 0 0 0. சரிங்களா? ஸோ அப்போ அங்கே இதுவும் என்ன அப்படின்னா 4 பிட் ஜான்சன் கவுண்டர் தான். அங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் 4, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பிட் கொடுத்தா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படியே டபுள் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 times n, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் 4. அப்போ 2 into 4 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்டேட்ஸ் இட் ஹேஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஜான்சன் கவுண்டரோட அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு ரிங் கவுண்டர். தென் அதுக்கப்புறம் வந்து இதோட அன்யூஸ்டு ஸ்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 2n. சரிங்களா? அன்யூஸ்டு ஸ்டேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2n மைனஸ் ஆஃப் யூஸ்டு ஸ்டேட் என்ன அப்படின்னா n. ஸோ இதுதான் வந்து அன்யூஸ்டு ஸ்டேட். சரிங்களா? இதோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன வரும் அப்படின்னா ஆஃப் டிவைடட் பை யூஸ்டு ஸ்டேட் என்ன அப்படின்னா 2n. சரிங்களா? ஸோ ஜான்சன் கவுண்டர் அவுட்புட் வந்து Q bar ஆஃப் லாஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த இன்புட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப். தென் அதுக்கப்புறம் n இஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா யூஸ்டு ஸ்டேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 into n. ஜான்சன் கவுண்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒர்க்கிங் கவுண்டர்
switch tail counter, and it is mostly used in phase shift and function generators. அதுக்கப்புறம் decoding circuit somewhat as complex compared to the ring counter. ஸோ இவ்வளோ தான் வந்து ring counter, about ring counter and Johnson counter. சரிங்களா? ஸோ இது ரெண்டு ஏற்கனவே சொன்னதான். இன்புட் ஃப்ரீக்வன்சி f அப்படின்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி f divided by 2f divided by used state 2n. நம்பர் ஆஃப் அன்யூஸ்டு ஸ்டேட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபார் n பிட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் என்ன இருக்கும் அப்படின்னா 2n. அதிலேருந்து யூஸ்டு ஸ்டேட்டை மைனஸ் பண்ணோம். அப்போ 2n minus 2n கொடுத்தீங்க அப்படின்னா you will get unused state count. சரிங்களா? அவ்வளோதான் கிளாஸ் வரும். தேங்க்யூ.